வரல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், மனசு விட்டு அப்போ தான் பேச முடியும். கமெண்ட் எதுவுமே காட்டலை. எல்லாருமே லைக் பண்ணுங்க ப்ரோ. 9 லைக் வந்துச்சு. நான் ஆசைப்பட்டது இன்னும் ஒரே ஒரு லைக். அதுக்கு இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. அந்த 13 நிமிஷம் முடியறதுக்குள்ள அந்த ஒரு லைக். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் லைவ் நான் 10 லைக்ஸ் அடையணும்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் 1 ஹவர்க்குள்ளே 10 லைக்ஸ் வரணும்னு என்னோடய ஆசை. வருமா? ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த ஒரு லைக் இந்த 13 நிமிஷத்தில் வந்துச்சுன்னா இன்றைக்கி நான் தெரிஞ்ச ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்போ தான் இந்த ஒரே ஒரு லைக்குக்காக நான் காத்துட்ருக்கேன். யாராவது புதிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வார வாரத்துலேருந்து நம்ம தொடர்ச்சியாக லைவ் போடலாம். வாரத்தில் ஒரு நாள் லைவ். அது சண்டேவா சாட்டர்டேவான்றத கமெண்ட் போஸ்ட்டில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி ஓட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய லைவ் டைமிங்கை நான் மாற்றிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய சேனலை விசிட் பண்ணி பார்க்காதவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம்னா, விசிட் பண்ணி தயவு செஞ்சு பாருங்கள். நம்ம ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதில் ஏதாவது குறைகள் இருந்தும் இல்லை ப்ரோ அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் விட்டு போயிருந்தால் சொல்லுங்கள். அது எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் 1000 கஷ்டம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, தூங்கும்போது கொஞ்சமாச்சு நிம்மதியாக தூங்க ட்ரை பண்ணுங்கள். காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள். புதிய நண்பர்கள் என்னோடய லைவுக்கு யாராவது வந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு இன்னும் ஒரே ஒரு லைக் வரணும்னு ஆசை. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைவ் ஒரு 10 லைக்ஸ் வச்சுருக்கணும் என்னோடய ஆசை. 9 லைக்ஸ்லேயே இன்னும் முட்டி மோதிக்கிட்டு இருக்க. அந்த ஒரு லைக் வருமா அப்படின்னு என்னோடய ஆசை. கமெண்ட் எதுவுமே வர மாட்டேது. கமெண்ட் பண்ணிங்க தான் இன்னும் படிக்க சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். பேசுகிறதுக்கு நிறையா இருக்கும். இப்போ நான் மட்டுமே இதே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுமே. கமெண்ட் எதுவும் வரவில்லை. ஸோ என்னோடய புதிய நம்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைஃப் வித் பாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் தோழனா, உங்கள் கூட எப்பயுமே இருப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரியை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட ஸ்டோரி போட நானும் ஆசையோடு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் போடணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகே வெல்கம் ப்ரோ. ஒரு சின்ன இது எல்லாருமே கமெண்ட் பண்ணதான் சொல்லியிருக்காரு. ஆனால் கமெண்ட் எனக்கு காட்டலை. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இது டெக்னிக்கல் ஃபால்ட் போல். முதல் லைவில் கொஞ்சம் அரைகுறையாக தான் இருக்குது. ஸோ அடுத்த லைவ் இன்னும் கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே எல்லோரும் கம்பெனி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யாராவது ஒரு லைக் தயவு செஞ்சு கொஞ்சம் போட்டுருங்களா. ஏன்னா அந்த ஒரு லைக் வந்துச்சுன்னா லைஃப் அப்படியே ஹாப்பியாக இருந்துடும். நம்ம ரொட்டேஷன் இதில் ப்ராப்ளமானு தெரியல. நான் பேசுகிற வாய்ஸு ஆடியோஸ் எல்லாத்தையும் கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எதனா கமெண்ட் தெரியுதான்னு செக் பண்ணுறேன். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கமெண்ட் காட்ட மாட்டுது. என்ன பிரச்சனை, என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல. ஒன்பது லைக்லேருந்து 8 லைக் வந்து போச்சு. நான் இன்னும் ஒரு லைக்கு தான் கேட்டேன். ஒரு லைக் யாரை குறைச்சிட்டு போயிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் கால் ஏதோ வருது போல். மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைவ் 10 லைக்ஸ் வரணும் என்னோட மிகப்பெரிய ஆசை. கமெண்ட் சரியானால் படிக்க முடியல. ஏன் கமெண்ட் வரலன்னு தெரில. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஐயோ என்னடா இது, ஸோ சேட். ஹலோ, கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்? கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? என்னால் கமெண்ட் சரியாக படிக்க முடியல. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு சரியாக தெரியல. அதுதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. என்னோடய கமெண்ட் சரியாக படிக்க முடியாத காரணத்தால் நான் லைவே முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன்.
ஏன்